பொருட்டோ அனிமேவுடைய ஸ்பாய்லர்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே வரப்போகுது. இந்த டைமில் ட்விட்டரில் சில ப்ரெடிக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. இதெல்லாம் மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன சாப்டருடைய கவர் என்னவாக இருக்கும்னு கூட முன்னாடியே இப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அது நடக்கவும் செஞ்சிச்சு. இந்த வீடியோவில் ட்விட்டரில் இப்போது வைரலாக போயிட்டுருக்கிற பொருட்டோ சாப்டர் 9 ஸ்பாய்லர் ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹீமாவை ஜூரா கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போது ஹீமாக்குள்ளே விஜு சாக்கரா இருக்குது அண்ட் யாரால் ஹீமாவை காப்பாற்ற முடியும்னு ஒரு ட்விஸ்டோட சாப்டர் 8 முடிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் படி சரடா அவங்களுடைய மங்கக்யூவை யூஸ் பண்ணி ஹீமாவை காப்பாற்ற வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னுமே கூட நம்ம சரடாவுடைய எம்எஸ் எபிலிட்டியை பார்க்கல. ஆனால் அது ஒரு பயங்கரமான ஓவர் பவர்டான ஒரு எபிலிட்டி. அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். அந்த அளவுக்கு சரடா மங்கக்யூக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. இதை வச்சு ஜூராவை சரடா அட்டாக் பண்ணி வில்லேஜில் இருந்து வெளியே அனுப்பலாம்னு சொல்லப்படுது. அடுத்து டேமன் ஜூரா இடாரின்னு 2 பேரையும் ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது நடக்க அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. ஒருவேளை நடந்தாலும் அதில் டேமன் தோற்று போக தான் அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஜூரா இடாரியை இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கேரக்டர்ஸ் கிட்டத்தட்ட பெயின் அண்ட் ஒபிட்டோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்லேயே இவங்களை மொக்க பண்ணால் ஹைப் இருக்காது. இன்னொரு சைடில் டேமனுக்கும் செம்ம ஹைப் இருக்குது. இன்னும் கூட ஃபுல் பவரை டேமன் அன்லீஷ் பண்ணலை. இவரை வச்சும் பெரிய பிளான்ஸ்லாம் இருக்குது. இதனால் இவங்க 2 பேரையும் இவ்வளோ சீக்கிரம் ஃபேஸ் பண்ண வைக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து பொருட்டோவே ஹீமாவை காப்பாற்றலாம்னு சொல்கிறாங்க. பொருட்டோ ஒட்டுமொத்த ஷிஞ்சுஸ் கூடவும் சண்டை போட்டிருப்பார். சூப்பராகவே எல்லாரையும் சமாளிச்சிருப்பார். இந்த சண்டை வந்தால் கண்டிப்பாக பொருட்டோ ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் கூட பொருட்டோ காமாவை அன்லீஷ் பண்ணலை. ஆனால் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜூரா இடாரியை மொக்கையாக காட்டுற மாதிரி எதையும் ஆத்தர்ஸ் இப்போது பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த டைமில் அவங்கள பவர்ஃபுல்லாக காட்டினா தான் சீரியஸ் நல்லா போகும். இப்போவே மொக்க பண்ணிட்டா சீரியஸ் படுத்துரும். அதனால் இதுவும் எந்த அளவுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியல. கடைசி ப்ரெடிக்ஷன் ஈமாவை ஜூரா கிட்னாப் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது நடக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு விஷயம் நடந்தால் தான் அவ்வளோ சீக்கிரம் யாருக்குள்ளேயும் கிளாஷ் ஆகாது. ஜூராவையும் கெத்தாக காட்டினா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஈமாவை ரிட்ரீவ் பண்ணுற ஆர்க்குன்னு கதை இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் ஆகும். இந்த 4 ப்ரெடிக்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னுமே கூட நிறைய சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் சொன்னால் வீடியோ பெருசாக போயிடும். நான் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் பார்ட் 2ல் கவர் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரெடிக்ஷனில் எது நடக்க வாய்ப்பு இருக்குது? உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.